இலங்கையில பெரும் சேதத்தை ஏற்படுத்தின டிட்வா புயலானது நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இது எந்த இடத்துல நிலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள்ல ஒன்றான நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் அருகாமையில தான் இது வந்து இப்ப நிலை கொண்டிருக்கு. வெறும் 90 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டிட்வா புயலானது நிலை கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதனுடைய நகர்வு திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு இன்னும் சற்று அருகாமையில் இது செல்லக்கூடும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு வானிலை ஆய்வாளர்களால. இந்த இணையதளமும் நம்மளுக்கு அதை தான் காண்பிக்குது. இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, இந்த டிட்வா புயலானது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆனால் இதற்கு முன்னாடி வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டிட்வா புயலானது வட தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் பட்சத்துல அது வந்து வலுவிழக்கக்கூடும், புயல் மண்டலமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வலுவிழக்காது, வலுப்பெறதான் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய நகர்வு திசை வடக்கு வடமேற்கு நோக்கி இருக்கிறதுனால நம்மளுடைய வட தமிழகத்தையும் தாண்டி தெற்கு ஆந்திரா நோக்கி இது வந்து பயணிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நிலப்பரப்புல கிடையாது, இது இன்னும் கடல்லையே தான் இது இருக்கிறதாக இந்த இணையதள வரைபடம் வந்து நம்மளுக்கு காமிக்குது. இதுல மேலும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இரவு அதாவது 12 நள்ளிரவுக்கு மேல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள்ல எல்லாம் மிக கனமழையும் அதி கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளைய தினம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. நள்ளிரவு நேரத்தில் அதி கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளைக்கு காலையில் அதாவது அதிகாலை அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது இந்த புயலானது நம்மளுக்கு புதுச்சேரிக்கு அருகாமையில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ இது மென்மேலும் இப்படி வந்து நகரும் போது நாளைக்கு சென்னையில எல்லாம் எப்போ மழை பெய்யும் அப்படின்னா, நாளைக்கு காலை முதலே சென்னையில வந்து மிக கனமழையும் அதி கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் சென்னையில அதிகமாகவே இருக்கு. கேடிசிசி ஜோன்ல நாளைக்கெல்லாம் மிக கனமழை வந்து பதிவாகும். அதற்கு மேல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெல்டா மாவட்டங்கள்ல மழை அப்படின்றது படிப்படியாக குறையும். ஆனா வட தமிழக மாவட்டங்கள்ல வந்து மழை நாளைக்கு காலையில எல்லாம் அதிகமாகி அதன் பிறகு மாலை வேளையில குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிக அளவிலேயே இருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக பார்க்கப்படுது. டிட்வா புயல்னால மக்கள் யாரும் பெரிதளவில் அச்சம் கொள்ள தேவையில்லை. எல்லாரும் வீடுகளுக்குள்ளேயே இருங்க. தேவையில்லாத வேலைகளுக்காக வெளியே வர வேண்டாம். ரொம்ப அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டுமே வெளியே வாங்க அப்படின்னும் தமிழக அரசு வந்து ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. அரசு காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அனைவரும் பாதுகாப்பாக இருங்க.